கவிஞராக தமிழ் பட உலகிலே பல சாதனைகளை புரிந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு 2 ஆசைகள் உண்டு. ஒன்று பாடகராக வேண்டும் என்பது, இன்னொன்று நடிகராக வேண்டும் என்பது. அவர் பாடகராவதற்கு பல முறை முயற்சி செய்தார். ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் அவரை பாட அனுமதிக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. நடிகராக என்ற முயற்சியிலே ஓரளவுக்கு வெற்றி பெற்றார் கண்ணதாசன் அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகமான பராசக்தி திரைப்படம் தான் கவிஞர் கண்ணதாசன் நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் ஒரு கோர்ட் சீன் வரும்ல, அந்த கோர்ட் சீனில் நீதிபதியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அவர் நடித்த திரைப்படம்னா அது ரத்த திலகம் என்ற திரைப்படம். அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். கண்ணதாசனுடைய வாழ்க்கையிலே அவர் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த திரைப்படம்னா கருப்பு பணம் திரைப்படத்தை சொல்லலாம். அந்த திரைப்படத்திலே ஒரு நடிகராக மிகச்சிறப்பாகவே அவர் நடித்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலே பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடலை பாடி நடிக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு முக்தா சீனிவாசன் வழங்கினார். அந்த படத்தை தொடர்ந்து கே பாலச்சந்தர் இயக்கத்திலே அபூர்வ ராங்கல் என்ற படத்திலே நடித்த கண்ணதாசன் அதைத் தொடர்ந்து நடித்த திரைப்படம் வேலும் மயிலும் துணை என்ற படம். அந்த படத்தில் அவர் எப்படிப்பட்ட காட்சியில் நடித்திருந்தார் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்ணனுடைய பெருமைகளை பற்றி எம்.ஆர். ராதாவுடன் விளக்கி சொல்கின்ற மாதிரி அந்த காட்சி அமைந்திருந்தது. அந்த காட்சியில் மிகச்சிறப்பாக நடித்திருந்தார் கவிஞர் கண்ணதாசன். அதுதான் அவர் நடித்த கடைசி திரைப்படமாகவும் அமைந்தது. 1500 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய சாதனை புரிந்த ஆட்சி மனோரமாவை தமிழ் சினிமாவிலே ஒரு நகைச்சுவை நடிகையாக அறிமுகம் செய்தவர் கவிஞர் கண்ணதாசன் தான் என்பதும், அவர் அறிமுகமான முதல் திரைப்படம் மாலையிட்ட மங்கை என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். கண்ணதாசன் மனோரமாவை சினிமாவிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது மாலையிட்ட மங்க படத்தில் இல்லை, அதற்கு முன்னாலே அவர் தயாரிக்க இருந்த ஊமையின் கோட்டை திரைப்படத்திலே அதற்கான முயற்சியை மேற்கொண்டார் கண்ணதாசன் என்பதுதான் உண்மை. ஊமையின் கோட்டை படத்திலே சுந்தர வடிவு என்ற ஒற்றர் பாத்திரத்தில் நடித்திருந்தார் மனோரமா. சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்ததற்கு பின்னாலே எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த படத்திலேயே படப்பிடிப்பு தொடராமல் அப்படியே நின்று போயிடுச்சு. அதன் காரணமாகத்தான் அந்த படத்திலே மனோரமா நடித்து செய்தியே வெளியே வரவில்லை என்று கூட சொல்லலாம். அதற்கு பின்னாலே தான் தயாரித்த மாலையிட்ட மங்கை படத்திலே ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தை நடிக்க சொல்லி மனோரமாவை கண்ணதாசன் அழைத்த போது அவ்வளவு எளிதிலே மனோரமா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நீ கதாநாயகன் நடித்தா சில காலம் தான் நடிக்க முடியும், ஆனால் நகைச்சுவை பாத்திரத்தை நடித்தால் நீண்ட காலம் தொடர்ந்து இந்த சினிமாவிலே நீடித்திருக்க முடியும் என்று கண்ணதாசன் சொன்ன அறிவுரையை ஏற்றுக்கொண்டு அந்த படத்திலே நடித்தார் மனோரமா. அவர் சொன்னது எந்த அளவுக்கு சரியான ஒன்று என்பதை மனோரமாவுடைய படப்பட்டியலே நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லலாம். என்னை அறிமுகப்படுத்திய கவிஞர் கண்ணதாசன் கல்யாணராமன் திரைப்படத்தினுடைய 100வது நாள் வெற்றி விழாவிலே என்னை பற்றி குறிப்பிட்டதையும், அதைத் தொடர்ந்து பாலச்சந்தர் அதை பற்றி கருத்து தெரிவித்ததையும் என்னால் வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மனோரமா. அப்படி கல்யாணராமன் படத்துடைய வெற்றி விழாவிலே கவிஞர் கண்ணதாசன் என்ன குறிப்பிட்டார்? கே பாலச்சந்திர பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட பல கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஆனா என்னுடைய திரை வாழ்க்கையிலே நான் அறிமுகம் செய்த ஒரே ஒரு புதுமுகம்னா அது மனோரமா மட்டுமே என்று அந்த விழாவிலே குறிப்பிட்டிருந்தார் கவிஞர் கண்ணதாசன். அதை தொடர்ந்து பேச வந்த பாலச்சந்தர், நான் எத்தனையோ நடிகைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் தன்னால ஒரே ஒரு நடிகை மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடிந்தது என்றும் கண்ணதாசன் இங்கே குறிப்பிட்டார். நான் எத்தனை நடிகைகளை அறிமுகப்படுத்தினோ அத்தனை நடிகர்களுக்கும் ஈடான ஒரு நடிகை மனோரமா. அப்படிப்பட்ட மனோரமாவை அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று நான் பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறேன் என்று அந்த மேடையிலே பதிவு செய்தார். இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேண்டும் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் மனோரமா. பல பத்திரிகையிலே திரைப்பட நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் பேட்டி கண்டு எழுதிய மேஜர் தாசன் ஆரம்பத்தில் மிகப்பெரிய சினிமா ரசிகராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் எல்லா பத்திரிகைகளுக்கும் தொடர்ந்து கேள்வி எழுப்பார். பத்திரிகையில் நல்ல கட்டுரை வந்தால் அதை பாராட்டி வாசகர் கடிதம் அனுப்புவார். இப்படி இருந்தவர் தான் பின்னாளில் மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் ஆனார். அவர் சினிமா ரசிகராக இருந்த காலகட்டத்திலே வில்லன் நடிகரான எம்.என். நம்பியாருக்கு ஒரு பாராட்டு கடிதத்தை எழுதி அனுப்பினார். அந்த கடிதத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக நடிச்சிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு படத்தையும் உங்களுடைய நடிப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லா படத்துலையும் ரொம்ப அற்புதமாக நடிக்கிறீங்க என்றெல்லாம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்துக்கு உடனடியாக எம்.என். நம்பியார்ட்டேருந்து அவருக்கு பதில் வரல. ஆனால் சில மாதங்கள் கழித்து அவர்கிட்டேருந்து இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தின் முதல் வரி என்னவாக இருந்தது தெரியுமா? எஸ் தேவாதி ராஜன் அவர்களே, தாமதமாக கடிதம் எழுதுகிறேன், மன்னிக்கவும் என்பதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அவர் எழுதியிருந்த அந்த கடிதத்தில், எல்லா படங்களையும் நீங்கள் ரசித்து பார்ப்பதாக தெரிகிறது, உங்களை போன்ற சிறந்த ரசிகர்கள் இருந்தால்தான் சினிமா உலகமும் சீரும் சிறப்புமாக இருக்கும். படங்களில் எனக்கு தெரிந்த வரைக்கும் சுமாராக நடித்து வருகிறேன், அவ்வளவுதான். சிவாஜி போன்ற சிலரால் எப்போதும் நன்றாக முடியும். இத்துடன் என்னுடைய புகைப்படத்தை அனுப்பியிருக்கிறேன், தங்கள் எம்.என். நம்பியார். அந்த கடிதத்திலே 3 விஷயங்கள் எனக்கு பிரதானமாகப்பட்டது. ஒன்று, தாமதமாக பதில் எழுதியமைக்கு அவர் கோரியிருந்த மன்னிப்பு. 2வது, தன்னை பாராட்டிய ரசிகனுக்கு அவர் நன்றி தெரிவித்திருந்த பாங்கு. 3வது விஷயம்தான் ரொம்ப முக்கியம். அந்த ரசிகர் நம்பியாருடைய நடிப்பை பாராட்டுறாரு,
இவர் என்ன எழுதுறாரு பாருங்க, சிவாஜி தான் எல்லா வேடங்களையும் எல்லா காலகட்டத்திலும் சிறப்பாக நடிக்கக்கூடியவர், நான் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நடிக்கிறேன் என்று நடிகர் திலகம் சிவாஜியை மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார் அந்த கடிதத்தில். அது போன்ற பெருந்தன்மையெல்லாம் எல்லாருக்கும் வந்துவிடாது என்பதுதான் உண்மை. எம்ஏவி பிக்சர்ஸ் தயாரிப்பிலும் கே சோமனுடைய இயக்கத்திலும் ஏபி நாகராஜனுடைய திரைக்கதை வசனத்திலும் உருவான திரைப்படம் தான் சம்பூர்ண ராமாயணம். அந்த படத்திலே பரதன் வேடத்தில் நடித்திருந்தார் நடிகர் சிவாஜி கணேசன். அவருடைய அந்த நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த படத்தை பார்த்துட்டு மூதறிஞர் ராஜாஜியே சிவாஜியை அந்த அளவுக்கு மனம் திறந்து பாராட்டினார். அப்படி சிவாஜிக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்த அந்த பாத்திரத்தில் முதல்ல சிவாஜிக்கு முன்னால் நடிக்கிறது நடிகர் யார் தெரியுமா? லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக இருந்ததாலும் கடவுள் மறுப்பு கொள்கையிலே தீவிரமாக இருந்ததாலும் பரதன் வேடத்தில் என்னால் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் காரணமாகத்தான் அந்த பரதன் வேடத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நடிகர்களும் சிவாஜி கணேசனுக்கு கிடைத்தது என்று தன்னுடைய வாழ்க்கை சரித நூலிலே பதிவு செய்திருக்கிறார் எஸ் ராஜேந்திரன். தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டமான தயாரிப்பான சந்திரலேகா திரைப்படத்திலே என்எஸ் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இறுதியாகத்தான் படமாக்கப்பட்டன. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சந்திரலேகா படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கிலே கைதாகி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சிறையில் இருந்தார். சிறையிலேருந்து அவர் விடுதலையாகி வெளியே வந்ததுக்கு பின்னாலே அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் படமாக்குவது அப்படின்னு ஜெமினி ஸ்டூடியோவில் முடிவெடுத்தார். உள்ளே வந்த உடனே என்னுடைய அறிமுக காட்சி எப்படி இந்த படத்தில் அமையப் போகிறது என்று அந்த படத்துடைய கதாசிரியரான கொத்தமங்கலம் சுப்புவிடம் கேட்டார் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். உங்களுடைய அறிமுக காட்சியை எப்படி அமைக்கிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணலை என்று கொத்தமங்கலம் சுப்பு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டார் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். கொத்தமங்கலம் சுப்பு அதற்கு ஒப்புக்கொண்டதற்கு பின்னாலே தன்னுடைய அறிமுக காட்சி எப்படி அமையும் என்பதை பற்றி சொன்னார் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். இந்த படத்தில் சர்க்கஸில் நானும் டி.ஏ. மதுரும் வேலை பார்ப்பதாக வச்சுக்குவோம். ஒரு நாள் கரடி அந்த சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே புகுந்து விடுகிறது. எல்லோரும் அதை பார்த்த உடனே பயந்து சிதறி ஓடுறாங்க. எல்லாரும் சிதறி ஓடினாலும் டி.ஏ. மதுரம் மட்டும் எந்த பயமும் இல்லாமல் அந்த கரடி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஏய் நில்லு அப்படின்னு அந்த கரடியை மிரட்டுறாங்க. அவங்க அப்படி தொடர்ந்து மிரட்டியதுக்கு பின்னால் வேறு வழி இல்லாமல் அந்த கரடியினுடைய முகமூடியை நான் எடுக்கிறேன், உள்ளே இருக்கிறது நான் தான் அப்படின்னு தெரிய வருது. இப்படி ஒரு அறிமுக காட்சி அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கொத்தமங்கலம் சுப்புவிடம் என்எஸ் கிருஷ்ணன் கேட்க, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது, இது எஸ் வாசன்கிட்ட சொல்லிடுவோம் வாங்க என்று கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை அழைத்து கொண்டு கொத்தமங்கலம் சுப்பு எஸ் வாசனுடைய அறைக்கு சென்றார். அங்கே எஸ் வாசன் கலைவாணர் சொன்னதை கேட்டார். காட்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு, இதையே உங்களுடைய அறிமுக காட்சியாக வச்சிடலாம் அப்படின்னு எஸ் வாசன் சொன்ன உடனே இதுக்கான ஐடியா கொடுத்தது யாருன்னு நீங்கள் கேட்கலையே, கொத்தமங்கலம் சுப்பு ஐயா தான் சொன்னார் என்று இருக்கிறார் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு எஸ் வாசன் தன்னுடைய பாராட்டுதலை தெரிவித்ததுக்கு பின்னால் எஸ் வாசனுடைய அறையை விட்டு வெளியே வந்த உடனே, எதுக்கு என்னுடைய ஐடியா நீங்கள் சொன்னீங்க, அது உங்கள் ஐடியா தானே என்று கொத்தமங்கலம் சுப்பு என்எஸ் கிருஷ்ணனை பார்த்து கேட்டபோது, எனக்கு நடித்து பேர் வந்தால் போதும், நீங்கள் தான் எழுத்தாளர், எழுத்தாளர் முறையில் உங்களுக்கு தான் பேர் வரணும் என்றாராம் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரராக எல்லா விஷயத்திலையும் என்எஸ் கிருஷ்ணன் இருந்திருக்கிறார் என்பதற்கு இது இன்னொரு சான்று.